ஹலோ கைஸ் 27 கோடிக்கு கொடுத்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோட பிளேயரை பஞ்சாப் டீம்ஸ்க்கு எடுத்தது வர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100 மட்டும் இல்லைங்க 200% வர்த்தான பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். மும்பை மாதிரியான ஒரு பயங்கரமான டீமை உதச்சி ஓட விட்ட ஒரு பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர்னு தான் சொல்லணும். அதாவது பிளே ஆஃப்குள்ளே அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்க மோஸ்ட்லி வின் பண்ணுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஆனா, அவங்களையே அதர விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான கேப்டன்சியா தான் இருந்திருக்கு. இதுவரைக்கும் 3 டீம ஃபைனல்ஸ் கூட்டிட்டு போயிருக்காரு. டிசி, கேகேஆருக்கு கப்பும் வாங்கி குடுத்துருக்காரு. இப்போ பஞ்சாபையும் கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு 11 வருஷம் கழிச்சு பஞ்சாப் ஒரு ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஃபைனல்ஸ் நடக்க போறது ஆர்சிபி கூட. ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு புது டீம் ஒரு கப் அடிக்க போகுது. இதுவும் இல்லாம இவரையே இந்தியன் ஸ்குவாட்ல எடுக்கலன்றது எல்லாருக்குமே டவுட்டா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று ஒரு பக்கம் பிரீத்தி சிந்தாக்காக பஞ்சாப் ஜெயிக்கணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் விராட் கோலிக்காக ஆர்சிபி ஜெயிக்கணும்னு தோணுது. ஒரு முடிவு எடுக்க முடியல. உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.